ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த வாலிப கூட்டத்தில் அருமையான ஆராதனையை நாங்கள் பார்த்தோம். விதமாய் தேவன் வாலிப பிள்ளைகளை கொண்டு இந்த கடைசி நாட்களும் தன்னுடைய அற்புதமான காரியங்களை செய்து அழிந்து போகிற வாலிபர்களை மீட்டெடுத்து இவருள்ள ராஜ்யத்தை பிரயிக்க இவர்கள் இன்னும் கர்த்தருக்குள் வளர்ந்து பெருக உயர வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். வாலிபர்களுடைய ஆராதனையை மீண்டும் உங்களுக்கு சொல்கிறேன். அவர்கள் இன்னும் வல்லமையாக பயன்படுத்தி அவர்கள் நன்றாக அழகாக நீட்டியாக தேவனுக்கு பயந்து இந்த வாலிபர்கள் செய்வதை குறித்து நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். Par rapport au culte des jeunes, et je veux qu'ils progressent dans la sainteté du Christ et qu'ils progressent aussi dans tout ce qu'ils font. Alléluia. Alléluia. கர்த்தர் நல்லவர். Dieu est bon. இந்த வாலிப நாட்களும் இன்றைய நாள தேவன் என்னோடு பேசும்படியாய் உங்கள் மத்தியில் இந்த 10 நிமிடத்துக்குள் இதோட வார்த்தைகளை நீங்கள் உள்ள ஆழத்திலிருந்து அது பேசத்தக்கதாக நீங்கள் கேட்கிற விதத்தில் கேட்கிறீர்களானால் நிச்சயமாக உங்கள் வாழ்நாள் முழுதும் அது உயர்ந்த கண்மனை நிறுத்தும். J'étais devant Dieu pour en train de méditer par rapport à un message de 10 minutes que je vais donner auprès des jeunes. Et je veux que les jeunes écoutent bien cette parole et qu'ils enregistrent bien dans leur cœur. இயேசுவோட ஊழியம் செய்து இயேசுவின் காலத்திலே தெரிந்தெடுக்கப்பட்ட முதன்மையான தேவனுடைய முதல் அப்போஸ்தலராகிய பேதுரு சொல்கிறார். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நாம் கூட வாசிக்க கேட்போம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6வது வசனம். On va prendre 1 Pierre chapitre 5 verset 6. Pierre, c'est le premier disciple que Dieu a sélectionné parmi les 12 apôtres. நான் வாசிக்கிறேன், இங்கே கேளுங்க, நேரம் காணாது. ஆகையால் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள் என்று வேதம் இங்கே பேருந்து ஆலோசனை கொடுக்கிறார். Quelqu'un peut lire en français s'il vous plaît. நீங்க வளர்ந்து வருகிற வாலிபர்களாய் இருக்கிறபடினால் நீங்கள் இனி வரும் நாட்களில் கர்த்தருக்காக செயல்படுத்த வேண்டிய வாலிபர்களாய் இருக்கிறபடியால் இந்த வார்த்தையை நிதானித்து கவனித்து அதன்படி செய்ய நீங்கள் ஒப்புக்கொடுங்கள். Comme vous les jeunes, vous avez consacré votre vie à vivre une vie de sainteté, je vous prie de bien écouter ces paroles et de vivre par rapport à ça. இங்க என்ன சொல்லப்படுது? ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு. Là, dans ce verset qui dit ce qu'il faut être, humiliez-vous donc sous la puissance de la main de Dieu. கவனிங்க, ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு. Dieu va vous faire grandir, mais à son moment voulu. ஏற்ற காலம் என்றால் என்ன? ஏற்ற காலம் என்றால் என்ன? அவருடைய காலம் வரும் வரைக்கும் உங்களுடைய அழைப்பு சிறுவராய் நீங்கள் வாலிபராய் இருக்கும்படி நீங்க அதிகமாக ஏதோ உடனே ஏதோ சாதிக்க வேண்டும் என்று எண்ணாதபடிக்கு அதற்கென்று ஏற்ற காலம் உங்களுக்கு வைத்திருக்கிற காரியத்தை கர்த்தர் நிச்சயமா நடத்தி முடிப்பார். அதற்காக நீங்க காத்திருக்க வேண்டும். Dieu va vous élever, mais au moment voulu. Mais vous les jeunes, vous voulez tout de suite, vous voulez que vous réussissiez tout le premier coup et que vous voulez s'élever tout d'un coup. Mais Dieu vous fera grandir, mais à sa moment voulu. Pourquoi? Pour vous faire grandir. Dieu vous faire grandir et vous faire grandir dans la sainteté. Vous devez être humble et vous devez rester dans la main puissante de Dieu. En ce moment, il faut bien être attentif et regarder.
En fait, quand on donne quelque chose, on veut toujours tout réussir le premier coup. நீங்க பொறுமையா இருந்து தேவனுடைய கரத்தில் இருந்து அந்த பலத்தை பெற்றுக் கொள்ளுவோம் என்றால் நீங்கள் அவருடைய அழைப்பு கேட்டபடி காத்திருக்கும் பொழுது ஒரு மனிதன் உங்களை தடுத்தாலும் தேவன் உங்களை உயர்த்துவார். En fait, il faut être attentif à l'appel de Dieu, il faut rester humble dans sa main puissante et au moment voulu, Dieu vous fera grandir, il vous célébrera. சரி, கர்த்தர் உங்களை உயர்த்தும்படிக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? கீழ்ப்படிய வேண்டும். Pour que Dieu vous fasse s'élever, il faut obéir à la parole de Dieu. மிக கவனமான ஒரு காரியம் என்னவென்றால், எந்த வயதானவர்களும் சரி, எந்த முதிர்வானாலும் சரி, கர்த்தருக்குள் நாங்கள் சிறியவர்கள். ஆனால் கர்த்தருடைய வார்த்தைக்கு நாங்கள் எல்லாரும் என்ன செய்ய வேண்டும்? கீழ்ப்படிந்தாக வேண்டும். வார்த்தைக்கு எதிர்த்து நிற்கிறவன் கர்த்தருடைய பிள்ளை இல்லை. Même on est jeune ou on est une personne à un certain âge, par rapport à la regard de Dieu, nous sommes tous ses enfants. Donc il faut obéir à sa parole et il faut pas être contre la parole de Dieu. ஆகவே தேவனுடைய வாலிப பிள்ளைகளே, ஆண்டவருடைய அழைக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை உயர்த்தும்படி நீங்க பொறுமையோட காத்திருக்கும் பொழுது நிச்சயமாகவே தேவன் வார்த்தை சொல்வது அவருடைய பலத்தில் இருக்கிறவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போகாதவர்கள் உயர்த்த வல்லவராக இருக்கிறார். Il faut rester humble, il faut rester dans sa main tout puissant et la parole ne nous mentira jamais et un jour ou un autre il vous fera grandir, mais à sa moment voulu. சரி, இங்கே யாருக்கு கீழ்ப்படிய வேண்டும்? இதுதான் முதலாவது அவசியமான ஒரு காரியம். À qui on doit s'obéir? இங்க வசனம் சொல்கிறது ஆறாவது, அதாவது மேல் வசனம் 5வது வசனம் சொல்றது. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 5வது வசனம் சொல்கிறது. On va lire 1 Pierre chapitre 5 verset 5. அந்தபடியே நான் சொல்லிக் கொண்டு போகிறேன், நேரம் காலாது, நீ வசனத்தை பாருங்க. அந்தபடியே இளைஞர்களே, யாரு யாரு? அந்தபடியே இளைஞர்களே, De même, vous qui êtes jeunes, மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். அப்படியானா என்ன? soumettez-vous aux anciens. உங்களை நடத்துறவர்கள், உங்களை மேற்கொண்டு இருக்கிறவர்கள், உங்களுடைய மேற்பர்கள், உங்களுடைய மூப்பர்கள், உங்களுடைய தலைமைத்துவத்தில் இருக்கிறவர்கள், உங்களை பொறுப்பேற்றவர்களுக்கு நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும். ஏன்னா கர்த்தர் அதை வைத்துத்தான் உங்களை உயர்த்துவார். Il faut soumettre aux anciens, les personnes qui sont au-dessus de vous, votre responsable, vos parents et les personnes qui sont dans les positions importantes dans l'église. இங்கே சிறியவர்கள் பெரியவர்கள் என்ற யாரை கர்த்தர் முன்குறித்து உங்களுக்கு ஒரு கீழ்ப்படிகளோட வைத்திருக்கிறார்கள், அவர்கள் அந்தந்த பொறுப்பில் உள்ளவர்கள் எல்லோரும் தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள், அற்பமானவர்கள் அல்ல. Dieu vous a donné chacun un appel différent et vous devez rester ferme dans cet appel et vous devez obéir aux personnes qui vous ont dominé. நான் ஒரு மேற்பனாக இருக்கிறேன், இந்த தம்பி செய்கிற ஊழியர்கள் எனக்கு தெரியாவிட்டால் அவர்களை கற்றுக்கொள்வதற்கு நான் வெட்கப்பட மாட்டேன். ஏனென்றால் அவரை தேவன் வைத்திருக்கிறார். Moi je suis un pasteur et si un des jeunes de l'église fait un ministère et si je veux savoir par rapport à ce ministère-là, il ne faut pas que je sois honte pour aller demander comment tu fais et tout. ஏன் நான் இவரிடத்தில் கேட்க வேண்டும் என்று நான் நினைக்கக்கூடாது. Il ne faut pas penser pourquoi je dois le demander. அப்ப ஆண்டவருடைய பிள்ளைகள் மூப்பர்னா சபையில உங்களை நீக்கப்பட்ட ஊழியக்காரர்கள், அவர்களுக்கு நீங்க கீழ்ப்படிந்திருங்கள். நீங்க எல்லாருக்கும் ஒருவர் அடுத்தது, நீங்க எல்லோருக்கும் ஒருவரை கீழ்ப்படிங்க. ஒருவற்ற வேலையை ஒருவர் செய்ய, ஒருவற்ற அவர் சொல்கிற பொறுப்புள்ளவர் சொல்ற இந்த ஊழியம் இப்படி செய் மகனே, அல்லது இப்படி செய் சகோதரா, இப்படி செய் சகோதரின்னு சொன்னா அந்த பொறுப்புள்ளவருக்கு நீங்க கீழ்ப்படிங்க. அப்படிதான் உங்களை கர்த்தர் செய்வார், உயர்த்துவார். Il faut soumettre aux anciens et surtout il faut être soumis à l'un et l'autre. Si quelqu'un vous donne un conseil, tu fais ça comme ça, mais si tu fais la même chose d'une autre manière, ça serait mieux. Si c'est quelque chose qui est bon et si c'est pas contre la parole de Dieu, il faut s'obéir. D'abord, நீங்கள் ஒருவருக்கு கீழ்ப்படி, ஒருவர்கள் தங்கள் தாட்டி கொடுத்து ஒருவர்கள் என்ன செய்ய வேண்டும்? வேதம் சொல்வது நீங்கள் ஒருவருக்கு கீழ்ப்படுத்தி மனத்தாண்மை அணிந்து கொள்ளுங்க. இவர் என்ன சொல்வது, இவர் என்ன செய்யணும்னு சொல்லக்கூடாது. அவர்களுக்கு அவந்த பொறுப்பு கொடுத்து அவர்கள் அந்த பொறுப்புக்கு தலைவர்கள். அப்ப அவர்களுக்கு நீங்கள் வாலிபர்களை கீழ்ப்படுத்தி இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களுடைய ஊழியத்தின் தன்மையை கண்டு நீங்கள் அணிந்திருக்கிற அந்த தாழ்மையை பார்த்து கர்த்தர் உயர்ந்த இடத்தில் வைத்திருப்பார். Il faut s'obéir aux anciens, il faut aussi obéir et s'humilier devant les uns et les autres. Et Dieu, par rapport à votre obéissance et par rapport à votre pensée, Dieu vous regardera et un jour ou autre, il va vous soulever à son moment. அங்கதான் தேவன் சொல்கிறார், பெருமை உள்ளவருக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். பெருமையா இருந்து ஊழியம் செய்ய முடியாது, மேட்டிமையாக ஊழியம் செய்ய முடியாது. நீ உங்கள் வயதை கேட்டபடி தாழ்மையா இருந்து அவர்களை அணிந்து கொண்டு நீ கர்த்தருக்கு கீழ்ப்படியும் பொழுது நிச்சயமாக கர்த்தர் சொன்னபடி உன்னை உயர்த்துவார். Une personne orgueilleuse ne peut pas faire le ministère de Dieu. Si une personne qui est orgueilleuse, Dieu est contre lui. ஆகவே தேவன் சொல்கிறார், பெருமை உள்ளவருக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். பெருமையா இருந்து ஊழியம் செய்ய முடியாது, மேட்டிமையாக ஊழியம் செய்ய முடியாது. நீ உங்கள் வயதை கேட்டபடி தாழ்மையா இருந்து அவர்களை அணிந்து கொண்டு நீ கர்த்தருக்கு கீழ்ப்படியும் பொழுது நிச்சயமாக கர்த்தர் சொன்னபடி உன்னை உயர்த்துவார். Il faut une personne qui est orgueilleuse, Dieu est contre lui.
ஹல்லேலூயா. Alléluia. அதுதான் வேதம் சொல்கிறது, தாழ்மை உள்ளவனுக்கு என்ன செய்யலாம்? கிருபை. சொல்லுங்க, கிருபை. ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்க, தாழ்மை உள்ளவருக்கு Pour une personne qui est humble, Dieu fait grâce. கிருபை. கேளுங்க, கிருபை. ஃப்ரெண்ட்ஸ் கேளுங்க. Pour une personne qui est humble, Dieu fait grâce. தாழ்மை உள்ளவருக்கு கிருபை. அந்த தேவனுடைய கிருபை தாழ்மை உள்ளவருக்கு கர்த்தர் வைத்திருக்கிறார். Pour une personne humble, Dieu a mis la grâce sur ces personnes-là. அல்லேலூயா. Alléluia. அதற்கு தான் முக்கியமாக செய்ய வேண்டியது என்ன? ஒருவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். En fait, la chose qu'il faut faire important, c'est de s'humilier devant les uns et les autres. எப்படி? சபையில் உங்களை நடத்துறவர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும். D'abord, il faut s'humilier aux personnes qui dirigent l'Église. சபையில நீங்கள் நடத்துறவருக்கு ஒருவருக்கு கீழ்ப்படியாவிட்டால் நிச்சயமா நீங்க உயர்ந்த இடத்தை பார்க்க முடியாது. அவர்களுக்கு நீ ஒவ்வொருவருக்கும் கீழ்ப்படிய வேண்டும். அவங்க என்னென்ன வைக்கப்பட்டதோ சபையில நியமிக்கப்பட்டா நீங்க அது கீழ்ப்படியும். இவர் எனக்கு என்ன சொல்றது, அவர் என்ன சொல்றது, நான் எனக்கு என்ன சொல்ல, எனக்கு அது தெரியும் இது தெரியும்னு சொல்லக்கூடாது. கர்த்தர் ஒன்று உயர்த்த வேணும்னா நீ கீழ்ப்படிந்து அங்க வைக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு நீங்க அதுக்கு கீழ்ப்படியும் பொழுது, சபை நியமிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு கீழ்ப்படியும் பொழுது கர்த்தர் உங்களை உயர்த்துவார். Quand vous obéissez aux anciens et les uns et les autres, Dieu vous verra et vous fera grandir. அப்ப உங்களை நடத்துறவங்க யாரு? Quelles sont les personnes qui vous dirigent? நான் சீக்கிரமா சொல்றேன். தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்துறவர்களை நீங்கள் நினைத்து அவருடைய நடக்கை முடிவை நன்றாக சிந்தித்து அவருடைய விசுவாசத்தை பின்பற்றத்தக்கதால் உங்களை தாழ்த்தும் பொழுது கர்த்தர் உங்களை உயர்த்துவாரா. Il faut voir les personnes qui vous dirigent, il faut écouter ces paroles et il faut prendre ces personnes-là comme modèle, il faut vivre par rapport à eux. ஏனென்றால் உங்களை நடத்துறவர்கள் உங்கள் ஆத்துமாவுக்கு உத்தரவு பண்ணுகிறவராய் இருக்கிறார். Les personnes qui vous dirigent, ce sont les personnes-là qui sont responsables de votre âme. உங்களை நடத்துறவரை நீ அற்பமா எண்ணக்கூடாது, உங்களை மேற்கொள்வரை நீ அற்பமா எண்ணக்கூடாது. உன் இஷ்டத்துப்படி வாழ முடியாது. உன் ஆத்துமாவுக்கு அவர் எந்த விதத்தில் நன்மைக்கு தீமைக்கு தேவ சமூகத்தை இருந்து ஜபிக்கிறவர்கள். ஆகவே உங்களை நடத்துறவரை குறித்து நீங்கள் உங்கள் ஆத்துமாவுக்கு அவங்க இப்பொழுது தேவ சமூகத்தில் இருக்கிறார்கள் உங்களுக்கு பயம் உள்ளவராய் நடத்துறவரை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். Vos anciens, ils sont responsables de votre âme et il ne faut pas les malmener, il ne faut pas penser pour les mal penser. Il faut avoir peur que ces personnes-là, ils prient jour et nuit par rapport à votre âme et ils intercèdent par rapport à vous. உங்களோட கூட இருக்கிற ஊழியர்களை கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். Il faut être obéissant par rapport aux gens qui sont autour de vous, les personnes qui font le ministère avec. 1 Corinthiens 16:16 சொல்றது. On prend 1 Corinthiens 16:16. இப்படிப்பட்டவர்களுக்கு உடன் வேலையாட்களுக்கு பிரயாசப்படுகிற மற்ற யாவருக்கு நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும் என்று உங்களுக்கு நான் புத்தி சொல்லுகிறேன் என்று சொல்கிறார். வாசிங்க 1 Corinthiens 16:16. Vous à telle de personnes ainsi qu'à tous ceux qui travaillent et peinent avec elle. அப்ப உங்களுக்கு பிரயாசப்படுகிற யார் ஊழியர்களை பிரயாசப்படுகிறார்கள், பிரச்சாரப்படுத்துகிறார்களோ, இரவு பகல் ஆண்டவருடைய காரியங்களுக்காக வாலிப பிள்ளைகள் பொறுப்பாக இருந்து செயல்படுகிறார்களோ, அந்த வாலிப பிள்ளைகள் பிரயாசத்தை மற்றவர்களுக்கு நீங்க கீழ்ப்படிந்து ஒன்றொன்றுக்கு இருந்தால் தான் உயர்த்த தேவன் உங்களை மகிமைப்படுத்துவார். Il faut être soumis à toutes les personnes qui font le ministère de Dieu et c'est à ce moment-là que Dieu vous célébrera. ஏனென்றால் உங்களை நிறுவனமாக்குவதற்காக உங்களை ஊண்டி கட்டுவதற்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த அதிகமாக குறித்து நான் இன்னும் சற்று அதிகமாக நிர்வாகத்த விரும்புகிறேன் பவுல் சொல்றார். ஏனென்றால் உங்களை ஊண்டி கட்டுவதற்காக ஊழியக்காரர்கள் கூட உங்களுக்கு ஒத்துழைப்பதற்காக இருக்கிறார்கள். C'est pas pour vous casser que tous ces versets-là s'écrivent, c'est pour vous construire et pour construire avec une bonne fondation que Dieu a écrit tous ces versets-là. Alléluia. Alléluia. நான் ஒரு சிறு கதை சொல்லி நான் உங்களுக்காக ஜெபித்து நாங்கள் அடுத்த காரியத்தை கடந்து சொல்ல போகிறோம். ஒரு பேராசிரியர், மிகவும் ஒரு வல்லமை உள்ள ஒரு பேராசிரியர் ஒரு கருத்தை சொன்னார். நீங்க அநேக கேட்டிருக்கலாம். ஒரு பையன் இருந்தால் அவனுக்கு 5 வயதான். எத்தனை வயது? 5 வயதான். அவன் எப்பொழுதும் சொல்லிக் கொள்வானா, என் அப்பா வந்து சூப்பரா, என் அப்பா அப்படி ஒருவர் பெஸ்ட் சூப்பரான்னு சொல்லுவாங்க.
Il était fier de son père et il dit mon père c'est le meilleur. 10 வயது வந்த பொழுது Quand il avait 10 ans, அவர் சொன்னாரா, நான் கேட்ட எல்லா என்ன வேணுமானாலும் அப்பா வாங்கி கொடுப்பாரு. இப்ப 10 வயது. quand il avait 10 ans, il dit que tout ce que je demande, mon père என்ன கேட்டாலும் வாங்கி தருவாரு. il achète tout ce que je எத்தனை demande. வயது? Quand, அப்ப à quel 10 âge வயது. il avait 10 ans. 15 வயதுல சொன்னாரா, Quand il avait 15 ans, எங்க அப்பா நல்லவர், il est quelqu'un de gentil. அப்பப்ப கத்துவார். Il me gronde un peu de temps en temps. எத்தனை வயது? À quel âge 15 வயசு. அப்பா நல்லவர், C'est quelqu'un de gentil, அப்பப்ப கத்துவார். mais il me gronde de temps en temps. 20 வயது ஆயிடுது. Quand il avait 20 ans, இவர் சொன்னாரா, il dit அம்மா maman, உன்னுடைய ஆள்கிட்ட சொல்லுவை, dis à ton mec, உன்னுடைய ஆள்கிட்ட சொல்லுவை. dis à ton mec, எத்தனை வயது? எந்த விஷயத்தில் வீணா தலையிடக்கூடாது. tu dis à ton mec de ne pas s'occuper de mes affaires. அதிகமா என்னுடைய காரியத்தில் தலையிடுறார். Il intervient beaucoup dans mes சொல்லுவை affaires. சரி வராது. Dis à ce mec que je l'avertis. 25 வயது வந்தது. Quand il avait 25 ans, அவர் சொல்லுகிறார், ce même garçon dit அம்மா maman, இந்த மனுஷனோட கூட காலம் எப்படியம்மா வாழ்ந்தேன்? avec ce monsieur-là, comment ça se fait que de temps en temps tu as ta vie avec ce monsieur-là? ஐயோ இவ்வளவு காலம் வாழ்ந்துட்டாமா, எப்படியம்மா வாழ்ந்தேன்? Comment tu as vécu tout ce temps avec ce monsieur-là? 25 வயது வந்து விட்டது. Quand il avait 25 ans, அம்மா maman, எனக்கும் இவருக்கும் எந்த தொடர்பு இல்லை, எந்த விஷயத்தை தலையிட வரான்னு அவர் சொல்ல ஆரம்பிச்சிட்டார். lui et moi, il y a rien entre nous deux et il faut pas qu'il s'occupe de mes affaires. 30 வயது வந்துட்டது. Quand il avait 30 ans, இப்ப பெண் தேடுற நேரம். il veut se marier. நம்மளோட சொல்றாரு, Il dit à ses amis, நான் எங்க அப்பாவோட பேசுவது இல்லை, அப்ப எனக்கு அப்பா பிடிக்காது, எங்க அப்பாவோட நான் எந்த கருத்து செய்யறேன், அந்த மனுஷனை பிடிக்க எனக்கு கவலை இல்லைண்டா. je parle plus à mon père et moi et lui c'est fini. காலங்கள் கடந்தது. Le temps passait. 40 வயது ஆயிட்டது. Quand il avait 40 ans, அவருக்கு பிள்ளை குட்டி பிறந்துட்டது. lui aussi il a eu des enfants. இப்ப ஒரு காரியம் சொல்றார், Il dit, எங்க அப்பா திட்டுவாரு, il me gronde, நல்ல மனுஷன் தான். mais c'est un bon. ஏன் 40 ஆயிடுச்சு? அனுபவம் பேசுது. À l'âge de 40 ans, avec l'expérience, il réfléchit autrement. 45 வயது வந்தது. Il avait 45 ans. எங்க அப்பா சூப்பரா, எங்க அப்பா கஷ்டப்பட்டு உழைத்து எங்களை உருவாக்கி இந்த காலத்தை வளர்த்து இன்னைக்கு எங்களை உலக தூரம் கொண்டு வந்த எங்க அப்பா எவ்வளவு நல்லவர். Mon père c'est un mec bien et il a trop souffert et il a donné pour nous une vie meilleure. 50 வயதுல சொன்னாரா, À 50 ans, எங்க அப்பா சூப்பர் அப்பா, நல்ல அப்பா. mon père c'est le meilleur père. 5 வயதுல சொன்ன அந்த சூப்பர் அப்பா 55 வருஷம் ஆயிட்டு பாருங்க திரும்ப அவர் சொல்லுவதற்கு. À 5 ans, il a dit mon père il est super, mais il a pris 40 ans pour dire la même chose. உங்க வாழ்க்கையில உங்களை சோதிக்கும் பொழுது, உங்களை சிக்கிக்கும் பொழுது, சில காரியம் வரும் பொழுது, நீங்க அந்த நேரம் நிந்திக்கும் பொழுது, உங்க வாழ்க்கையில அனுபவம் வரும் பொழுது கெட்டவன் நல்லவனாய் மாறுகிறான். En fait, quand vous êtes jeune, vos parents ou les personnes qui sont autour de vous, ils vous donnent des conseils, ils vous grondent. Et à ce moment-là, vous pouvez être irritant et vous pouvez penser que c'est mal. Mais quand vous grandirez, quand vous allez avoir l'expérience de la vie, les personnes que vous avez pensé que c'est une personne mal, avec l'âge et avec l'expérience, vous pouvez le trouver quelqu'un de bien. Vous pouvez le considérer comme quelqu'un de bien. ஆகவே பெற்றோரை, தாய் தகப்பனை, சகோதரர்களை, அண்ணன் தம்பி, அக்காமாரை நீங்க கனம் பண்ணி மதிப்பு கொடுத்து அவர்களை நீங்க சொல்லுவதை கேட்க வேண்டும். ஏனென்றால் இப்ப உங்களுக்கு புரியாது. நாட்கள் வரும் பொழுது நான் இப்படி செய்த அனுபவம் வரும் பொழுது உனக்கு அதே காரியம் கிடைத்தது அறுக்கிற பொழுது அந்த லாபத்தில் வரும்போது கடந்து வாய். Les personnes qui sont plus âgées que vous, quand ils vous donnent un conseil, à ce moment-là, à ce jour, vous ne pouvez pas le comprendre. Mais quand vous aurez cet âge-là ou quand vous grandirez, vous pouvez le comprendre et là vous réfléchirez, cette personne-là, il m'a dit toutes ces choses-là, c'est pas pour mon mal, mais pour mon bien. ஆகவே நீங்க சிறு பிள்ளைகளை வளர்க்கும் பொழுது இப்பவே கண்டித்து அன்பு கொண்டு அடிக்க வேண்டிய அடித்து அடிக்க வேண்டிய அடைத்து வளர்க்காவிட்டா உனக்கு கொண்டு அடிச்சுவாங்க. En ce moment, les anciens, si vous ne grandissez pas votre enfant et quand vous devez
quand vous devez être fâché, ou vous devez être fâché quand vous devez le traiter gentiment, vous devez le traiter gentiment, même à cet âge-là, si vous ne le faites pas, mais quand il va être grand, il va avoir la tête rasée. ஆகவே உங்கள் மூப்பருக்கு, உங்கள் பாஸ்டருக்கு, உங்களை நடத்துறவருக்கு, தலைவருக்கு எல்லாம் அப்பப்ப நீங்க கண்டிக்கும் பொழுது தேவனத்தை ஒப்பு கொடுத்து நீங்க கீழ்ப்படிந்து, நீங்க எந்த உயர்ந்தாலும் என்ன அனுபவம் உள்ளோ, நீ படிச்சீங்க எந்த திறமசாலியா இருக்கட்டும், அவைகளுக்கு நீ கீழ்ப்படிந்து நீ நடக்கும் பொழுது கர்த்தர் உயர்த்துவார். ஒரு நாள் அனுபவம் வரும் பொழுது அது உன்னை பேசும். ஆகவே இது சத்தியம். நீங்க இதை கேட்கும் பொழுது நிச்சயமாய் கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். Les jeunes, je vous dis qu'une seule chose, en ce moment peut-être que c'est dur pour vous obéir à les anciens de l'église, à vos parents ou à des gens qui vous donnent des conseils, mais quand vous mûrissez dans votre vie, quand vous aurez un certain âge, vous comprendrez et vous direz que toutes ces personnes-là, ils ont dit pour mon bien, pas à l'inverse. மகா பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நாளிலே கர்த்தாவே இந்த வாழைப்பிள்ளைக்காக நான் ஜெபிக்கிறேன். பிள்ளைகளை ஆசீர்வதித்து இந்த நாட்களை இந்த இடத்தில் அழைத்து இந்த சபை ஊடாக அந்த வாழ பிள்ளைகள் இப்படியே கர்த்தரை இன்னும் நீடித்த நாட்களாய் தொடர்ந்து இன்னும் நேரம் அதிகமாக எடுத்து நாங்கள் பயன்படுத்த இந்த பிள்ளைகளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். அவர்கள் இழந்திருந்து கீழ்ப்படிந்து உயர்ந்த இடத்திலிருந்து இதை நடத்தி தேவ ராஜ்யத்தில் வரும்பொழுது நிறைய வாலிபர்களை ஆண்டவர் சமூகத்தில் கொண்டு இருக்கப்பட்ட வாலிபரை கேட்டுக்கொண்டிருக்கிற வாலிபர்கள் இயேசுவின் நாமத்தில் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.